தின பயணிகள் இன்றைக்கு அவர்களுக்கு தினந்தோறும் போகிற அந்த ரயில் கோச் பெட்டி இன்றைக்கு குறைக்கப்பட்டிருக்கிறது. அவர்கள் இன்றைக்கு ஆடு மந்தைகளைப் போல இன்றைக்கு நசுங்கி வேந்து கொண்டிருக்கிற கொடுமையிலே இன்றைக்கு தின பயணிகள் செய்து கொண்டிருக்கிறார்கள். இன்றைக்கு கோலார் தங்கவயல் இருக்கிறது என்று சொன்னால் அது தின பயணிகளுடைய பொருளாதாரத்திலே தான் இருக்கிறது. பெங்களூரிலே சம்பாதிக்கிறார்கள், இன்றைக்கு ஞாயிற்றுக்கிழமை தங்கவயலிலே செலவு செய்கிறார்கள். அந்த பொருளாதாரம் இன்றைக்கு தங்கவயலிலே தின பயணிகள் இல்லை என்று சொன்னால் இந்த தங்க நகரமே சுடுகாடாக மாறக்கூடிய முடியும். ஆனால் அவர்களுடைய கஷ்டங்கள், அவர்களுடைய வேதனைகள், அவர்கள் அந்த ட்ரெயினிலே படுகின்ற அந்த இன்னல்களுக்கு ஒரு நிரந்தர தீர்வு காண வேண்டும் என்பதற்காக அவர்களுடைய பிரச்சனையை கூட இங்கே விவாதிக்கப்படும். இன்றைக்கு குடி தண்ணீர் புளோரைடு கண்டென்ட் கடந்த குடி தண்ணீர் விஷ தண்ணீரை தங்கவயல் மக்கள் இன்றைக்கு பருகி வருகிறார்கள். அதனால் பல்வேறு நோய்கள் இன்றைக்கு ஏற்பட்டு பல வியாதிகள் இன்றைக்கு உருவாக்கப்படுகிறது. இன்றைய இந்த மாநாட்டினுடைய முக்கிய அம்சம் என்னவென்றால், தங்கவயல் சீர்கெட்டிருக்கிறது. 35 வார்டுகளில் இருக்கக்கூடிய நகரசபையினுடைய வார்டுகள் இன்றைக்கு நாறி கொண்டிருக்கிறது. 5 ஆண்டுகளுக்கு முன்பாக எப்படி இந்த நகரசபை தேர்தலுக்கு முன்பாக இந்த நகரசபை இருந்ததோ அதே நிலையில்தான் ஒவ்வொருனுடைய வார்டு பகுதிகளும் இன்றைக்கு சீர்கெட்டு இருக்கிறது. அதை முக்கியமாக விவாதிக்கின்றோம். தங்க சுரங்க தொழிலாளர்களுடைய குடியிருப்புகள் நமதுடைய பிறப்புரிமை, அதை பெற்றே தீர்வோம் என்று 25 ஆண்டுகளாக தொடர் போராட்டங்களை நடத்தி வருகின்றோம். அதே பெமல் கான்ட்ராக்ட் தொழிலாளர்கள் 26 நாட்களாக வீரம் செறிந்த போராட்டத்தை நடத்தினார்கள். ஓராண்டு இன்றைக்கு மீண்டும் இன்னொரு ஆண்டு பிறக்க போகிறது. ஆனாலும் கூட இன்றைக்கு வரை அந்த பிஎம்எல் கான்ட்ராக்ட் தொழிலாளர்களுடைய போராட்டத்திற்கு 1% வெற்றி கூட இன்றைக்கு அரசாங்கம் மேனேஜ்மெண்ட் இன்றைக்கு அவர்கள் செவி சாய்க்கவில்லை. தொழிலாளர்கள் அன்றாடம் இன்றைக்கு அல்லல் பட்டு கொண்டிருக்கிறார்கள். நமது பிரச்சனைக்கு தீர்வு என்ன, நம் போராட்டத்திற்கு முடிவு என்ன, நம்மை யார் வழி நடத்துவது, இந்த பிரச்சனைக்கு என்ன தீர்வு என்கின்ற மிகப்பெரிய மன உறுத்தலோடு இன்றைக்கு அந்த தொழிலாளர்கள் நிர்கதியாக இருக்கிறார்கள். பிஎம்எல் கான்ட்ராக்ட் தொழிலாளர்கள் நான் பெர்மனன்ட் வர்க்கர்ஸ் அந்த பிரச்சனைக்கு இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி முக்கியமான முடிவுகளை இந்த மாநாட்டிலே எடுக்கும். கேப்பாரட்டு கிடக்கின்ற கேஜிஎஃப் ஜெனரல் ஹாஸ்பிட்டல் இன்றைக்கு இருக்கிறது. பல கோடி ரூபாய்கள் இன்றைக்கு அங்க ஒதுக்கப்பட்டு இருக்கிறது. ஆனால் அங்க இருக்கக்கூடிய எந்த வித மிஷினரிஸோ வேலை செய்யல. இன்னைக்கு அங்க போய் அவங்க பண்ற ட்ரீட்மெண்ட்லயே அதிர்ச்சி விட்டு சாகக்கூடிய ஒரு நிலைமை இன்றைக்கு இருக்கிறது. ஆனால் இன்றைக்கு 7 ஆண்டுகள் கடந்து போய் கொண்டிருக்கிற தங்கவயலுடைய சட்டமன்ற உறுப்பினர் மரியாதைக்குரிய சகோதரி ரூபகலா அவர்களுடைய செயல்பாடுகளை நீ உன்னிப்பாக கவனிக்கப்பட வேண்டும். இன்றைக்கு இந்த பிரச்சனைகளுக்கெல்லாம் தீர்வு காண வேண்டியது யார்? இந்த பிரச்சனைகளுக்கெல்லாம் இன்றைக்கு தங்கவயல் மக்களுடைய அந்த பிரச்சனைகளுக்காக இன்றைக்கு செய்கிறேன், நான் சாதித்து விட்டேன் என்று சொல்லுகிற அவர்கள் இன்றைக்கு எந்த வேலையும் செய்யவில்லை. பிரச்சனைகள் அப்படியே இருக்கிறது. இன்றைக்கு எம்ஜி மார்க்கெட் நாறி கொண்டிருக்கிறது. தங்கவயலில் எங்கு பார்த்தாலும் இன்றைக்கு நாய்க்கடி அதிகமாக இருக்கிறது. இது சிரிப்புக்கான பிரச்சனை அல்ல. மாணவர்கள் பள்ளிக்கூடம் செல்ல முடியவில்லை, பெற்றோர்கள் இன்றைக்கு வாக்கிங் செல்ல முடியவில்லை. ஏன்? கடந்த 2 நாட்களுக்கு முன்பாக 10 போலீசாரை நாய் கடித்திருக்கிறது. அவர்கள் கூட இன்றைக்கு சரியாக செயல்பட முடியவில்லை. அதற்கு கோடிக்கணக்கான ரூபாய் நகரசபையிலே வந்திருக்கிறது. ஆனால் அதற்கு என்ன திட்டத்தை செயல்படுத்தினார்கள் என்று சொல்ல முடியாது. 1.5 கோடி ரூபாயில சிசிடி கேமராக்கள் தங்கவயலிலே நகரசபை 35 வார்டுகளிலே பொருத்தப்பட்டிருக்கிறது என்று சொல்லுகிறார்கள். ஆனால் எதுவும் செயல்படவில்லை. அடுத்த ஒரு நகரசபையிலே 35 வார்டுகளிலும் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி களங்காண்போம், எங்களுடைய போராட்டங்களை நாங்கள் முன்வைப்போம் என்கின்ற பல்வேறு விவாதங்களை இந்த மாநாட்டிலே பேசி தீர்மானங்களை நிறைவேற்றி போராட்ட வடிவங்களை உருவாக்கி புதிய தலைமையை நாங்கள் தேர்ந்தெடுப்பதற்காக இந்த மாநாடு நடந்து கொண்டிருக்கிறது. இந்த மாநாட்டினுடைய துவக்கமாக இந்த கொடியை ஏற்றி வெற்றி, இது வீரன் செறிந்த கொடி, செங்கொடி, எங்களுடைய இரத்த குருதி உருவாக்கப்பட்ட கொடி என்பதை சொல்லி ஆண்டு கண்ட கம்யூனிஸ்ட் கட்சி வாழியவே, கம்யூனிஸ்ட் கட்சி வாழியவே. இன்குலாப் 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 ஜிந்தாபாத், இன்குலாப் 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 ஜிந்தாபாத், இன்குலாப் 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 ஜிந்தாபாத், இன்குலாப் இன்குலாப்
கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய 25வது தாலுகா மாநாடு, தங்கவயல் தாலுகா மாநாடு சீரும் சிறப்புமாக KGF ஜார்ஜ் மன்னர் அரங்கிலே நடைபெற்று வருகிறது. இந்த தாலுகா மாநாடு 3 வருடங்களுக்கு ஒரு முறை எங்களுடைய கட்சியின் விதிமுறைப்படி 3 ஆண்டுகளுக்கு ஒரு முறை சேர்ந்து இந்த மாவட்டத்தினுடைய, இந்த தாலுகாவினுடைய இந்த பல்வேறு பிரச்சனைகளை விவாதம் செய்து எந்த விகிதத்திலே இந்த போராட்டத்தை முன்னெடுத்து மக்களை ஒன்று திரட்டி, விவசாயிகளை ஒன்று திரட்டி, மாணவர்களை ஒன்று திரட்டி, தொழிலாளர் நலனை கருதி ஒரு ஒன்றுபட்ட ஒரு இயக்கத்தை, போராட்ட இயக்கத்தை வளர்ப்பதற்காக இந்த மாநாடு கூட்டப்படுகின்றது. இதில் பிரதிநிதிகள் எல்லாம் விவாதம் செய்து இன்னும் 3 ஆண்டுகளுக்கு ஒரு புதிய தாலுகா கமிட்டியை உருவாக்குவோம். அந்த கமிட்டி ஒரு புதிய தாலுகா செயலாளரை உருவாக்கும். இந்த மாநாட்டிலே மாவட்டத்திற்கு நடத்திருக்கின்ற வருகின்ற 17ஆம் தேதி பங்காருப்பேட் தாலுகாவிலே ஆலமரத்தின் பகுதியிலே இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய மாவட்ட மாநாடு நடைபெற இருக்கின்றது. அந்த மாநாட்டிலே அகில இந்திய தலைவர்கள், மாநில தலைவர்கள் எல்லாம் பங்கேற்று இருக்கிறார்கள். அதற்குடைய முதல்வாக இங்கே இருக்கக்கூடிய பிரதிநிதிகள் கூட தேர்ந்தெடுத்து அதிலே பங்கேற்பார்கள். இந்த மாநாடு வெல்லட்டும், வெல்லட்டும், வெல்லட்டும் என்று கூறி முடிக்கின்றேன். நன்றி, வணக்கம். தேர்ந்தெடுக்கப்பட்டு மாலூர் தாலுகா செயலாளராக இருக்கக்கூடிய தோழர் அமரேஷ் அவர்களே, இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய